ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. அனுமதி இல்லை. பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளுக்கு வயசாயிடுத்து, உடம்பு ரொம்ப பலகீனமா போயிடுத்து. ஆனாலும் அடியார்களுக்கு அவர் தரிசனம் கொடுக்கறத கடைசி வரைக்கும் நிறுத்தவே இல்லை. பகவானுக்கு ஓய்வு வேண்டாமா? ஆசிரமத்தில் இருந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணினா. பகவான் மத்தியானம் சாப்பிட்றதுக்கோசரம் உணவு கூடத்துக்கு போனார். அந்த சமயம்னு பார்த்து இந்த அதிகாரிகள் ஒரு காரியத்தை பண்ணினா. தரிசன ஹாலுக்கு வெளியில ஒரு அறிவிப்பு பலகைய வச்சா. அந்த அறிவிப்பு பலகையில என்ன எழுதி இருந்தா? பகல் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அந்த தரிசன ஹாலுக்குள்ள யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு எழுதி போட்டு இருந்தா. சாப்பாடு கூடத்துலேருந்து வெளியில வந்த பகவான் ஹாலுக்கு வெளியில இந்த போர்டு எழுதி இருக்கிறத பார்த்தார். வாசல்லையே உக்காந்துட்டார். அடியார்கள்லாம் பார்த்துட்டு, பகவானே நீங்க ஏன் உள்ள போல அப்படின்னா. பகவான் சொன்னார், போர்டுல இப்படி எழுதி போட்டிருக்கே, அப்புறம் எப்படி நான் உள்ள போறது அப்படின்னார். உடனே அடியார்கள் அந்த அறிவிப்பு பலகைய எடுத்துட்டா. அதுக்கப்புறம் பகவான் உள்ள போனார். பகவானை போல சமத்துவம் பாராட்டியவர்கள் யார்? பகவான் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அடியார்களுக்கு தரிசனம் தந்த கருணாஸ்வரூபி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.